அவல் வச்சு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அவல் எடுத்துக்கோங்க. அவலில் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நார்மல் வாட்டர் தான் நான் ஊற்றிட்டு இருக்கேன். சுடு தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. 5 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அவல் கொல கொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி அவல் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்த இந்த அவல் கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. லேசாக ஈரம் இருக்கும்போதே இந்த மாதிரி உப்பு சேர்த்து கலக்கும்போது எல்லா பக்கமும் உப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நிலக்கடலை இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். அதே வாணலிலேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாயையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். ஏற்கனவே நம்ம அவலில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அவலை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நிலக்கடலையே இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது சாப்பிடும்போது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நல்ல உதிரி உதிரியாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடியாக இருக்குது. எப்போதும் ஒரே மாதிரி சேமியா உப்புமான்னு செய்யாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காமாட்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.